வந்தோடனே நாங்கள் பாண்டியில் செலிப்ரேட் பண்ண போகிறோம். பாண்டியில் வந்துட்டோம். பாண்டியில் வந்து சமமலை டோப்பு. என் பேர் வந்து சைலண்டாக இருங்க. ஓகே நாங்கள் பாண்டி உள்ள போகிறோம். பாண்டி எட்டி பார்க்குறாரு. ஏய் ஏன்டா இப்படி அசிங்கம் பேசுற ஆனந்த்? ஓகே என்னடா சொல்றாங்க அவனத சென்னையிலே ட்ரெஸ் எடுக்க மாட்டானுங்க. பாண்டிச்சேரி வந்து ஸ்டூடியோ போனோம். ட்ரெஸ் போனோம். ஸ்டுடியோவா? பாண்டிச்சேரி வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவன் தான் ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு சின்ன கரை வந்துச்சு, அதனால ட்ரெஸ் எடுக்கிறான். எதுக்கு ஜார்ஜியா? நம்ம ஜார்ஜியா போல. அவன் நீங்கள் போயிட்டு வாங்க. போகிறோம் ப்ரோ. நாங்கள் முடி ஆயிடுச்சு. திருட தானே வந்தோம், நம்ம எடுக்க வந்தோம். இவரு தான் ரொம்ப ப்ரோ. என்ன ப்ரோ எடுக்கிறீங்க? வடக்கணக்கே தப்பாக சொல்லிட்டு சார். யாருக்கு மாற்றி கம்மி ரேட்டில் எடுக்கலான்னு பார்த்துருக்கேன். டேய் லாகின் பண்ணோம்டா நான். ட்ரெஸ் எடுக்க இப்போ தான் வந்து ஷாப்பிங் போவோம். இந்த க்ரீன் எடுக்கலாமான்னு கிடைக்கிறப்ப எடுத்துக்கணும். அப்புறம் கடைக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறேன். எம்மு தான் பாரு. இந்த எம்மு இருக்குதுல்ல, க்ரீன் நம்ம தான் வச்சுருக்கேன். எப்போயாதான் போகும்னு சொல்கிறான். அதை போயிட்டு நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்ககிட்ட கேட்கவா? அரவிந்த் எங்கே இருக்கான்? அரவிந்த் ஆனந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கான். ஷாப்பிங்கே எப்பயாச்சும் தான் போவாரான், அப்போ தான் எடுப்பாரான் வெள்ளை சட்டை. 17 4 இருக்கு. ஆமாம், ஒருத்தர் முன்னாடி பிறந்திருக்கான். இந்த ட்ரெஸ் ட்ரையல் பார்க்கலாம் வச்சுக்கலாம். பாரு இந்த இடம் எனக்கு அடிவாங்க. எனக்கும் இதே மாதிரி தான் இருக்கு. லைட்டா பெருமையா இருக்கு. ஏன் பெருமையா இருக்கு? எம்முல இருந்து எஸ்ல இருந்து எம்மு வந்துட்டேன். இந்த மாசத்துக்கு நல்ல சாப்பாடு போடுறாங்க. ஃப்ளிப்கார்ட் சி நான் என்ன சொன்னேன்? ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆமா வேற வாங்கிடு, வேற சைஸ் வாங்கு. யூனிஃபார்ம் கூட பெட்ரோல் பங்க். ஏய் பேட் வாட்ச் பேசாதடா. இதெல்லாம் எடுக்க முடியாதுடா. கூலிடா. கூலி சரி பண்ணு இப்படி பண்ணு. நான் எடுத்துனாரேன் உங்களுக்கு வீடியோ எடுக்கலாம். இப்படி பண்ணு. மூக்கு தைக்காத. யாருமே ட்ரெஸ் எடுக்கல, ஆனால் இப்போ எல்லாருமே ஒவ்வொன்று எடுத்துட்டோம். நான் ஒரு ஒயிட்டு, கீர்த்தி ஒன்று, இவன் ஒன்று, இவன் இந்த கலராக க்ரீன் ஆந்தின்னு இருக்கான். ஹலோ காய்ஸ். எல்லோரும் சைலண்ட் ஆகிட்டேன். இப்போ வந்து நாங்கள் இந்த வீடு தான் நாங்கள் எடுத்தோம். இந்த வீடோட உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னா அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து என்னன்னா நாங்கள் சாண்ட் டியூன்ஸில் இருக்க ஒரு பார்ட்டிக்கு போகிறோம். நைட்டில் எது கூலர்ஸ்ன்னு கேட்டால் அது வந்து தெரியாது, சும்மா போட்டுன்னு இருக்கோம், அவ்வளோதான். அங்கே போயிட்டு அங்கேருந்து அனுப்புகிறோம். பாண்டிச்சேரி உள்ள போகிறோம். எங்கடா காணும்? Welcome back to நாங்கள் எல்லாரும் end of 2020.
அது என்ன ஏரியாடா அது? சாண்ட் டியூன் போறோம். பெர்ஃபெக்ட்டா சென்டென்ஸ் பேசுறாங்க. நான் சொன்னேன் பெர்ஃபெக்ட்டா சென்டென்ஸ்லாம் பேசுறாங்க. கரெக்ட்டா அமைச்சு உங்களுக்காக vlogல உங்கள் விஜய் இருந்து சன் டிவில இருந்து சன் சுகுமாரன் சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். இருடா பாதி எடுத்துட்டேன். பாதி அவங்க எடுத்துப்பாங்க. இது வந்து என்ன இடம்? டேய் என்னது? ராஜீவ் காந்தி அரசு. ஹாஸ்பிடல் அது. ஓ, இது முன்னாடி நம்ம இதை பார்த்துருக்கோமா? வெல்கம் டு த பென்னி ஹோட்டல். கடை வந்துச்சா? சாப்பிடுவோம். வந்துட்டோம் ஹாப்பி நியூ இயர். சாண்ட் டியூன்ஸ். ஒன்றுமே இல்லை, ரொம்ப மொக்கையாக இருக்கு. தெரியாம வந்துட்டோம். யாருக்கு உங்களுக்கு தெரியல. ஒன்றுமே இல்லை, எல்லாமே வேஸ்ட்டு. 2026 be like. இப்போ நாங்கள் சாண்ட் டியூன்ஸ் போனோம். தெரியுமா? சாண்ட் டியூன்ஸ் போனோம். அங்கே வந்து பார்ட்டி வந்து நல்லாவே இல்லை. என்னடா லைட்டு இருக்குல்ல, இப்படி தான் தெரியுமா? எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அது சரி, என்ன சொல்லியிருந்தேன், சாண்ட் டியூன்ஸ் பார்ட்டி வந்து அவ்வளோவா இல்லை. அப்புறம் ஒரு 4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடிப்போம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, பசிது, பாண்டிச்சேரியில் கடையே இல்லை சாப்பிட்றது. போகிறோம். ஆனந்த் மம்மி பார்த்துக்கோங்க. ஆனந்த் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான். கட் பண்ண மாட்டேன் நான், அப்படியே போடுவேன். பார்த்துக்கோ. யோப்பு தூங்கிட்டு இருக்காரு. இது வந்து அனிமன் வந்து இதுதான் எங்களோட ரூம். செம்மையாக இருக்குது ரூமு. கிச்சனில் எல்லாமே இருக்குது. லைட்டு சுவிட்சு அங்கே இருக்குது. இது எல்லாமே இருக்குது. ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருவாங்க, பயங்கரமாக இருக்குது. இத்தனை பெட்டு இருக்குது. டிவி இங்கே ஒன்று இருக்குது. இல்லை, இங்கே ஒரு டிவியில் இது ரூமு. இவ்வளோ பெரிய இது. ரூம் பெட்டு சென்ட்ரல்.
இதுதான் நாங்கள் தங்கியிருக்க இடத்தோட மேலே. என்ன இருக்குன்னு தெரியல, ஒன்றுமே இல்லை. ஜூஸ் இருக்கு, அவங்க யாரோ வச்சுருக்காங்க போல். ஓகே, பொண்ணுதான் மற்றபடி ஜாலியாக இருக்குது. என்ன இது? டொப்பு இங்கே நல்லா இருக்கு. அன்லிமிட்டெட் பிரியாணி பாண்டிச்சேரியில் 100 ரூபீஸ்க்கு சிக்கன் பீஃப் ரெண்டுமே, சைடிஷும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பா. அந்த பிரியாணி கடை எங்கே இருக்குன்னா, நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் கட் பண்ணுறா. அது எங்கே இருக்குன்னா ஜிப்மர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி, அந்த கேஎஃப்சிக்கு ஆப்போசிட் கரெக்டாக அங்கே போடுங்க லொக்கேஷன். அன்லிமிட்டெட் பிரியாணி 100 ரூபீஸ் தான். சிக்கன் அப்புறம் பீஃபு, சீரக சம்பா ரைஸ், சிக்கன் பீஃப் ரெண்டுமே இருக்குது. குத்துக்குள் லைட் அதிகமாக இருக்கும், நல்லா இருக்குது. வெஜ்ஜு வந்து உள்ள உட்காந்துருக்காரு. எங்க இருக்காரு சரிப்பா? இருக்கானாடா? தெரியும், அவன் தான் மச்சான். அது ஒரு பேர் முனையில அவன் ஃபோன் பேசினுக்கிறான். இவரு தான் தெரியுறாரு. தோ இருக்காரா? காய் காட்டு, டக்குனு வாடா. ஏந்து வாடா. லவடே வந்து திட்டுவான், வாங்கிக்கலாம். அர்த்தம் சொல்லுவார். பொட்டலாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. என்னன்னு கேட்கலாம். அப்படிதான் பேச தெரியும். பேச அம்மா கிட்ட சொல்றேன். இதுதான் பேசணும், நல்லா பேசணும். போய் பேச கீர்த்தி, அது நீ பார்க்கணும். நல்ல மாதிரி நடந்துக்கணும். கொஞ்சமாச்சு டீசெண்டா பேசணும். அவன்தான் என் கேர்ள் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணு. உன் கேர்ள் ஃப்ரெண்டா? யாரு பேர் சொல்லு. வாயில வந்துச்சு பாரு. புரியாது சொன்னா. டெலிட் பண்ணிட்டேன். இப்போ அப்புறம் திருப்பி அடிப்பேன் வீட்டுக்கு போயிட்டு. பான்லேயே வந்திருக்கோம். நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா சரக்கு ஐஸ்கிரீம். கரெக்டா? அது வேணா வை. இன்னொருரா வீட்டுக்கு போகிறாருடா. கேட்கலாம். இப்போ வந்திருக்க இடம் சரக்கு ஐஸ்கிரீம். நம்ம வந்து நியூ இயர் ஆஃபர்னால ஒன்று வாங்கினதுக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். ஒன்று வாங்கினால ஒன்று ஃப்ரீ. ட்ரை பண்ணி பாருங்க. இதில் என்ன மிக்ஸு? ஜேடியும் பெய்லிஸும் மிக்ஸு. சரி சாப்பிட்றேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 200 ருபீஸ் நான் சாப்பிட்ட ஐஸ்கிரீம். நான் ஃப்ரண்ட் கேமராவில் தான் எடுத்துட்டேன். ஓல்டு ஸ்டைல் சாப்பிட்டேனே. இதுதான்
ஒருத்தன் போல ஓனரு. சரக்கு ஐஸ்கிரீம் சரக்குலாம் இன்ஃப்யூஸ்டு பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஜேடியும் ப்ளஸ் பெய்லிஸ் சாக்லேட்டும் போட்டாங்க, நல்லா இருக்கு. ஓகே, டிப்ஸி ஸ்க்ரீம் மேப்பில் போட்டு வரும். எங்கே இருக்கோம்னா புஜியில் இருக்கும். நம்ம இருக்கிறது வந்து புஷியில். அங்கே பாரு புஷி பிரான்ச். இந்த ஏரியா பேர் அது பேசி பார்த்து புஷி தானே சொன்னேன். கார் எடுக்கணும் பேரு புசி ஆனந்தா. ஆமாம், அதனால தான் ஒரு பேர் புஷி ஆனந்து. அப்போ கலாய்க்கிறாங்க நினச்சியா? ஹலோ புஷி, அவர் வந்தாருன்னா கண்ணத்தை கிள்ளலாம். அம்மா லாக் ஆயிடுச்சா? பின்னாடி பாரு பாரு, நீ பின்னாடி பாக்குறியா? பின்னாடி பார்க்கலாம். சூப்பரா அங்க வர்றா எதுடா ஆண்டும் பறவைக்கெல்லாம் அவர்தான். எக்ஸல் லவர்ஸ் ஆஸ்தட்டிக்ஸ் எங்கடா கடல் தாண்டும் கடல் தாண்டும். ஹெல்மெட் மாதிரி புதுசா இருக்குது. காதலுக்கு இஷ்டம். அந்த கெட்டப்பு கீர்த்திக்கு போடலாம். திருஷா அவங்க அண்ணன் கெட்டப்பு கித்தி இவரு காரமாலாம் கொடுக்க தேவையில்ல, நார்மலா கொடுத்தாலே காரமா இருக்குது அந்த ரியாக்ஷன் கொடுப்பாரு. எந்திரா அவன் மிளகாத்தூளை சாப்பிட்டு இது பண்ணுவாங்க. அப்புறம் இருக்காண்டா இல்ல இன்னொன்னு இருக்குடா. இன்னொன்று நம்ம நிறுத்தணுமே அதுவா? ஏன்னா இங்கேயே வாங்கிட்டு வெளில வருவாங்க. காய்ஸ் முடிஞ்சிச்சு பாண்டி ட்ரிப்பு. பாய் பாய். இன்னும் முடியல, கொஞ்ச நேரத்துல மாட்டுவோம். கொஞ்ச நேரத்தில் மாட்டினா திரும்பி விளாக் போடுறோம். போலீஸ் தமிழ்நாட்டுல இருந்தானே அவங்க தமிழ்நாடு தமிழ்நாடு தான். 26ல கீர்த்திக்கு அடி மூணு, 27ல வந்து பேபி மூணு, 28ல வந்து செகண்ட் பேபி மூணு. அந்த பேபி வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா நான் வந்து மோட்டோ வச்சியா? சோர்ஸ் நிறைய இருக்கு. எதுக்கு சத்து நிறைய வரும். அதான் நீங்க ரெண்டு பேரும் காரி. ஏய் போடா, நீ சொல்லத்தான் இது. ஹனி சிங்கர் மாதிரி இருக்குது. யாரு? ஹனி சிங்கர். யோ ஹானி சிங்கர். இங்கிலீஷ் கத்து கொடுங்கடா. அண்ணியின் பத்துல அண்ணங்காக கொண்ட கறியில வர லாரி மாதிரி இருக்கு. இது ஓகேவா? இது கட்டால ஒரு டைம் ஒரு காத்து மேல ராஜா இருக்காங்க. ராஜா காருக்கு இது பண்ணுறாரு ப்ரொமோஷன். யாரு? நான் ஏற்றி பார்த்து சூப்பரா அடிக்கிறாரு, திருப்புறாரு. இங்க போறாரு, நீ கை விட்டு அடிக்கிறேன். இது என்ன பிரீடுடா? கிளாஸ் தண்ணி லேபரடரா? லேபரடர். அது கூட இல்ல. எப்படா இருந்துச்சு நம்ம பாத்தோட சூரிய எப்ப பண்ணாரு அது? என்னது? ஓட்டுற மாரி. எப்போ எங்க 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 மறந்துடா. யாரு? நீதான்டா. லாஸ்டா ஒரு இடத்துல எங்க தெரியலடா. கரெக்ட்டா ஜன்னல் நின்று பார்த்துட்டு தெரியல. அந்த அவன் கார்ல எங்க போன யோசி. டேய் இவன் கார்ல இல்ல. இது திருவான்மையூர் பீச்ல போலீஸ் அங்க நின்னுந்தால அப்போ அந்த ஒரு பைக் ஒன்று வருதுடா. மைலேஜ் எவ்வளவு தெரியுமா? அதிகமா 100 மேல தான். கேட்காது. இந்த மாதிரி பைக் ஆமா ஆமா, ஓட்டிட்டு தான் எடுத்துருக்காங்க. ஓட்டிட்டு இது சொல்லி ரேவே 79 ஏதோ குத்து. Bad boy from the block tonight, and if you mess with me, I'ma blow you